ஹாய்மா, ஹாப்பி பர்த்டே. இந்த வருடம் ஆண்டவர் உனக்கு எல்லா வித ஆசீர்வாதங்களால் சமாதானம், சந்தோஷம், செழிப்பினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் கிவிங் மை மதர் இன் மை லைஃப். எங்கள் வாழ்க்கையில் நீ எங்கள் லைஃப்பில் இருக்கிறது இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங் டு அஸ். நீதிமொழிகள் 31:28 சொல்வது போல் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்ற வசனத்தின் பிரகாரமாக யூ ஆர் அ பாக்கியவதி. உன்னை ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாக்கியவதியாக, ஒரு குணசாலியான ஸ்திரீயாகத்தான் எங்கள் குடும்பத்தில் வச்சிருக்கிறாருனால சபைக்கு ஒழுங்கான நேரத்துக்கு போகணும், தினமும் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்ற காரியத்தில் வழி நடத்தி ஷீ செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். காலையிலேயே எங்கள் அம்மா வந்து ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கேன், வேதம் வாசிக்கிறத பார்த்துருக்கேன், தினமும் காலையில் ஆண்டவரை ஆராதிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ வோக் அப் பை சீங் ஆல் திஸ். ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால தான் என்னோட குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த முடியுது, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியுது. ஸோ இது எல்லாமே எங்கள் அம்மா அன்னைக்கு போட்ட விதை. ஸோ டெஃபினெட்லி இஃப் ஷீ இஸ் டூயிங் திஸ், ஷி ஹஸ் டன் திஸ், ஷீ இஸ் அ பாக்கியவதி. ஸோ ஷீ இஸ் டெஃபினெட்லி அ பிளெஸிங் டு அஸ், ஷீ இஸ் டெஃபினெட்லி அ பிளெஸிங் டு அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஸோ கீப் இன்ஸ்பைரிங் அஸ் அண்ட் கர்த்தரனை மேலும் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா விதத்திலையும் ஆண்டு இந்த வருடத்தில் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். மம்மி, ஆல் தி பெஸ்ட் for this year. God bless you with all his blessings. Once again, wishing you a happy birthday. ஹாய் ஆண்டி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தள்ளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவராக. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை வருஷம் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக.